ஏங்க ஒரு நிமிஷம். இந்த கிராமத்திலேயே பிறந்து கிராமத்திலேயே ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் வளர்ந்துட்டு இந்த படிப்புங்கிற ஒரு விஷயத்துக்காக இந்த சிட்டியை நோக்கி வந்து வாழ்ந்து அந்த 4 செவுத்துக்குள்ளேயே இந்த கல்யாண வாழ்க்கையும் நம்ம வாழ்ந்துட்டு போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை சொல்லி சொல்லி மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு இருக்க எங்களுக்கு தான் இந்த கிராமத்தோட மகிமை வந்து தெரியும். ஏன்னா இந்த கிராமங்கிறது வீடை விட்டு வெளியில் வந்தாலே இந்த இயற்கையோடு இணைந்து தான் நம்ம வந்து வாழ்கிற மாதிரி இருக்கும். சுவாசமே அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போல்லாம் நம்ம எந்திரிச்சு வெளியில் வந்தோம்னாலே ஒரு மாதிரியாக இருக்கும், காலை பொழுதே ஒரு மாதிரியாக இருக்கும். இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலை வெளியில் வந்தாலே பல வகையான மலர்கள். இங்கே பாருங்கள், நான் பப்பாளி பழம்லாம் வாசலில் இருக்குது, மருதாணி செடி இருக்கும், பல வகையான ரோஸ் செடிகள் இருக்கும், இப்படியே நறுமணங்கள் நிறைய இருக்கும். வீட்டு வாசலில் நம்ம வளர்க்குற நாய்கள் இருக்கும். நம்மளை பார்த்தோன்னே அது கொடுக்குற அந்த ரியாக்ஷனே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். சுற்றி வீட்டை சுற்றி மாடெல்லாம் வளர்ப்போம். மாட்டு அந்த பாலை கறந்து தான் இந்த டீ காஃபியெல்லாம் ஏது டீ போடுவோம். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ எங்கள் வீடு அங்கே இருக்குது, நான் பின்னால் தோட்டத்துக்கு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா சுற்றி நல்ல கடலை செடி போட்டு அந்த பாருங்கள் பனி விழுந்துட்டுருக்கு. தலையில் முண்டாசை கட்டிக்கிட்டு அந்த பனி அந்த இதோடு அந்த இயற்கையோடு அந்த களைகளெல்லாம் எடுத்துட்டு அவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க. நான் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற எங்கள் வீட்டில் வச்சுருக்க அந்த செடிகளை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். இது வந்து எங்கள் தோட்டம் முடிஞ்சோடனே இன்னொருத்தவங்களுடைய தோட்டம் ஆரம்பிக்குது. பாருங்கள், இது வந்து எள்ளு செடி போட்டிருக்காங்க. எங்கள் வீட்டு பின்பக்கம் வரைக்கும் இந்த செடி போட்டிருப்பாங்க. நான் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கன்னா இது வந்து அத்திக்காய் பாருங்கள். அத்தி மரம் வந்து அப்படியே சடையாக அப்படியே காய்ச்சி இருக்குது. அத்திக்காய் வந்து இது வந்து நான் அடுக்கு மல்லி வச்சுருக்கேன். ஜாதிப்பூ இருக்குது, ஒத்த செம்பருத்தி பூ இருக்குது, ரோஸ் மஞ்சள் கலர் லைட் மஞ்சள் ரோஸ் அழகாக இருக்குது. பார்த்திங்கன்னா தொட்டியில் வச்சுருக்கேன். இங்கே வந்து அடுக்கு செம்பருத்தி பூவும் இருக்குது. நான் மெயினாக அந்த தோட்டத்துக்குள்ளே வர்றதே எதுக்கு வரேன்னா அந்த மாங்காய் பார்த்திங்கன்னா அப்படியே சடையாக காய்ச்சி இருக்கும். அதை பார்க்கவே அதுக்காகவே நான் அந்த கிராமத்துக்கு வந்து வரணும்னு நிறைய நினைப்பேன். இந்த மாங்காயை வந்து வருஷம் ஃபுல்லாக அதை எங்கள் அம்மா வந்து அடை மாங்காய் போடுவாங்க, ஊறுகாய் போட்டு தருவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ அந்த மாங்காய் செடியை பார்க்கும் பொழுதே எனக்கு இப்போவே நாக்கில் வந்து அவ்வளோ ஒரு எச்சல் ஊறிட்டுருக்கு, சலைவா. இது வந்து செம்பருத்தி பூவெலாம் மனசுக்கு இதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வித்தின் 2 செகண்டில் அந்த மாங்காய் மரம் வரும் பாருங்கள். அப்படியே இதெல்லாம் அடுக்கு மல்லிகைப்பூ அப்படி வாசமாக இருக்கும். மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா இது வந்து கனகாம்பரம் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு கனகாம்பரம் வந்துருச்சு பார்த்தீங்களா. மாங்காய் வந்து அப்படியே காய்ச்சி தொங்கும் பாருங்கள். அப்படியே இங்கேயே உட்காந்து அதை உடச்சி சாப்பிட்ருக்க எல்லாம் உண்டு. இங்கே பாருங்கள், அப்படியே கொத்தாக அப்படியே இந்த மரம் ஃபுல்லாக அப்படியே இந்த சீசனில் பார்த்திங்கன்னா இருக்கும். அதை எடுத்து எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா ஊறுகாய் போடுறதுக்கு கட் பண்ணி வெயிலில் காய போட்டு வருஷம் ஃபுல்லாக அந்த மாங்காயை பயன்படுத்துவோம். எனக்கு நான் போகிறப்பெல்லாம் அந்த மாங்காய் தான். நான் கிராமத்துக்கு போனாலே இந்த மாங்காய்க்காக தான் நான் மெயினாக போவேனே. அவ்வளோ மாங்காய் இருக்கும். இதில் வந்து நல்லா தோட்டத்துக்கு தண்ணீர்லாம் நிறைய பாய்ச்சுவோம். இயற்கையாக மழையும் கொடுக்குற தண்ணியை விட பாய்ச்சி இது வந்து டைம் பாஸ் ஆகிறதுக்கு இந்த கிராமத்தில் மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. போர் அடித்தா உடனே தோட்டத்துக்கு போகலாம், தண்ணீர் விடலாம், சுற்றி வேடிக்கை பார்க்கலாம், அவ்வளோ பொழுது. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா 6-7 மணிக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக தூங்க போயிடலாங்க. தூக்கம் அப்படி வரும் இந்த கிராமத்து வாழ்க்கைக்கு மட்டும்.